வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து மைக்கேல் 2026 ரிலீஸ் ஆன ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெஜிஸ்மெண்ட் டாட் கேஸ் அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1960s ஆரம்பிக்குது. ஜோசப் ஜாக்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து 5 பசங்க அண்ட் அவங்க எல்லாருக்குமே ஜாக்சன்ற அந்த எண் பேரோட வச்சுட்டு இருக்காரு. அண்ட் அந்த மாதிரி 5 பேர் இருக்கிறதுனால ஜாக்சன் ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு பேண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அதில் கடைசியாக வந்த பையன் தான் வந்து கடைசியாக பிறந்த பையன் தான் மைக்கேல் ஜாக்சன். ஓகேங்களா, அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த டேலண்ட் இருக்குது, பாட்டு பாடுற டேலண்ட். தென் அவங்க அம்மா கூட தான் சமைச்சிருது. அப்பா வந்து லிட்ரலி மைக்கேல் என்ன தப்பு பண்ணாலுமே அப்யூஸ் பண்ணுறது, லைக் வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் சின்ன வயசுலேருந்தே மைக்கேலுக்கு அவங்க அப்பா மேலே இருந்த பயம் போவே இல்லை. தென் அதுக்கப்புறம் அம்மா கூட தான் வந்து நல்லா அட்டாச்சு. ஸோ இப்படி இருக்க இந்த சமயத்தில் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரியர் மேலே போகுது, மேலே போகுது, மேலே போயிட்டே இருக்கு. அவர் ஒரு டீன் வயசு வருது. வந்ததுக்கப்புறம் லைக் லிட்ரலி வந்து அப்போ தான் வந்து மேனேஜராக இருக்கார். தென் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இண்டிபெண்ட்டாக மியூசிக் பண்ணணும், அவரோட தாட்ஸை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருப்பார், பாட்டு எழுதுறது, ஸோ எல்லா பிளானிங்கும் பண்ணிட்டு இருப்பார். பட் கண்ணை பார்த்து தைரியமாக சொல்கிறதுக்கு அவரால் முடியாது. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் வளர 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 நிறைய பேர் வந்து அவங்கள வந்து மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட வைபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேனேஜர் கிடச்சிருவார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அவரோட கரியரில் அவர் எப்படி போனார் அப்படின்றத அந்த படத்தோட கதையே. லிட்ரலி வந்து இந்த 1960ஸ்லேருந்து 1980s வரைக்கும் நடந்த கதையை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆவரேஜ் ஃபீல் கொடுத்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் சொல்லிட்டு இந்த படம் வந்து ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு படம். பட் அவ்வளோ எதிர்பார்ப்போட போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ தான் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து டீனேஜ் பருவத்தை வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா லிட்ரலி அவ்வளோ பெரிய லைஃபு, அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து மொத்தமாக காட்டுறதுக்கு முடியாது. ஸோ ஒரு 2 hours மூவியில் என்ன காட்ட முடியுமோ அதை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு டீசென்ட் ஸ்டார்ட்டான ஒரு மூவின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து மியூசிக், அதை வந்து பீட் பண்ணுறதுக்கு வேறு ஆளே கிடையாது இதில். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ், லிட்ரலி நம்மளை வந்து அந்த இடத்துக்கே கொண்டு போயிட்டாங்க அந்த காஸ்டியூம்ஸ்னாலே. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் ஜாஃபர் ஜாக்சனோட ஆக்டிங், நம்மளை வந்து ஸ்க்ரீனில் மைக்கேல் ஜாக்சன் தான் ஆடுறாரு அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஆள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், மூவ்ஸு, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், என்னென்ன மேட்ச் பண்ண முடியும் மொத்தமாக மேட்ச் பண்ணி லிட்ரலி மைக்கேல் ஜாக்சனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறாரு. மற்றபடி அதான் ஒரு ஒரு டீசன்ட் ஸ்டார்ட். ஓகேங்களா, நீங்கள் இதுக்கப்புறம் அவரோட படங்கள் வந்து அடுத்தடுத்த பாட்டு வரும். ஸோ அதில் தான் அடுத்தடுத்து போகும். மற்றபடி எதிர்பார்ப்போட போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ப்ளைனாக போய் உட்காருங்க மைக்கேல் ஜாக்சனோட லைஃப்பை பார்க்குறதுக்கு. அப்போது இந்த படம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கண்ணா. தான் மிஸ்டர் நோபடி. இன்னும் சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ great day, guys.